கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக பாத்திரமாய் இருத்தலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே ஒவ்வொரு பாத்திரமாய் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அதே வழியில நாம் இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாயும் நாங்கள் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:1 வார சொல்கிறது, அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. பிரியமானவர், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டதுக்கு மிஞ்சியோ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ளாமல் நம்ம போக முடியாது. நாம் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து நம் ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்க பார்க்கிற வழியில அங்கே 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்திலே, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, அதுதான் பவுல் சொல்றார். தன்னுடைய நிச்சயத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார். தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு பாடுகள் வந்தாலும் இவ்வளவு வேதம் வந்து நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன், அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் நாங்கள் சொல்லுகிறதை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொலோசியர் எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், அவர் இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அங்கே பார்க்கிறோம் 4 அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்பாப்ராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இவன். நீங்கள் தேவனுடைய சித்தமான எல்லாவற்றின் தேறினவர்களாய் ஒரு நிச்சயமுள்ளவர்களாய் நினைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக போராடுகிறோம். பாருங்க, அந்த பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்பாப்புறா அங்க ஜெபத்திலே போராடுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும் போது பிலிப்பியர் 1:27 சொல்லுது, நான் வந்து உங்களை கண்டது, நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறவர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்ட நம்ம, அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைக்கப்பட்ட நம்ம, ராஜரிகமான ஆசாரியம் பரிசுத்த யாதி அவருக்கு சொந்தமான ஜனமாய் எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகவே இந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமாய் நடக்கும்போது நிச்சயமாய் அழைத்தவர் எங்களை அவருடைய சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பி எங்களை அவருக்கு ஏற்ற விதமாய் நடத்துவார். கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். God bless you.